ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நான் சொல்கிற மாதிரி ஒரு தட்டில் இதை செஞ்சுட்டு நான் சொல்கிற இந்த தீபத்தை போடுங்க. ஆடி அமாவாசைக்கு பண்ணக்கூடிய அதிசூட்சமமான வழிபாடு. இதை பண்ணால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி கை நிறைய காசு வரும், பணம் சேர்ந்துக்கிட்டே போகும், செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வறுமை கஷ்டம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது. அதை விட ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு, தை அமாவாசை ரொம்ப சிறப்பு. இந்த அமாவாசைகளில் நமக்கு என்ன நினைவுபடுத்துது இந்த அமாவாசை அப்படின்னா, மனிதனாக பிறந்தவனுக்கு 3 விதமான கடன் இருக்குது. தேவக்கடன், ரிஷிக்கடன், பித்ருக்கடன். இது தேவக்கடன்னா தெய்வங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சரிவர செய்யணும். அதாவது நம்ம வழிபடுறது, ஸ்லோகம் சொல்கிறது, பூஜை முறைகள் இதெல்லாம் இருக்குல்ல அது. ரிஷி கடன் அப்படின்னா ரிஷிகள் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அவங்க நம்மளோட குருமார்கள், நமக்கு ஒவ்வொரு கலைகளும் கற்றுக்கிறது, படிப்புலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை கலைகளும் கற்றுக்கிட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை சரியாக செய்யுது. பித்ருக்கடன் அப்படின்னா நம்ம பெற்றவங்களுக்கு அவங்க அந்த இருக்கிற வரைக்கும் நல்ல முறையாக பார்த்துட்டு அவங்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பித்ருலோகம் போகிறப்ப அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சரியாக நம்ம இங்கேருந்து பண்ணணும். நம்மளை ஏன் புத்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதாம்மா. அந்த இடத்துல இருந்து அது கொஞ்சம் கடினமான இடம்னு சொல்லுவாங்க. அதை கடக்கிறது ரொம்ப கஷ்டமாம்மா. இப்போ அதை ரொம்ப டீட்டெயிலாக வேணாம்னு வச்சுக்கோங்களேன். அதை கடக்கிறதுக்கு உதவுறவன் தான் புத்திரன். நம்ம அதனால தான் நம்மளை புத்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆண்மகனை. இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா, இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஆன்மீக ரீதியாக பண்ண வேண்டிய அத்தனை விஷயத்தையும் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும். நிறைய வீடுகளில் நான் கவனிக்கிறேன், அமாவாசைனா என்னன்னே தெரியல. அமாவாசை விரதமா, அதெல்லாம் எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாருங்க, எங்கெங்கே டைம் இருக்குது அதுக்கெல்லாம், காலைல போனால் வரத்துக்கு நேரம் எப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நிறைய காலதாமதமான திருமணம், குழந்தை இல்லாமல் இருக்கிறது, கணவன் மனைவி ஒத்துமை இல்லாமல் போகிறது, குடும்ப வறுமையில் இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை, மனுஷனுக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்கிற அத்தனைக்கும் காரணம் பித்திருக்களோட திருப்தியின்மை தான். இதை நான் சொல்லலை. நாம் எல்லாரும் அனுதினமாக தெய்வமாக கொண்டாடுற, அனுதினமாக நாம் மகானாக பார்க்குற, குருவாக பார்க்குற பெரியவா சொல்கிறாங்க. ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வெளிநாட்டில் செட்டில்டு, நல்ல செட்டிலான ஒருத்தர் பெரியவா தரிசனத்துக்கு வரும்போது அவருக்கு ரொம்ப பார்த்தாலே தெரியுது பணக்காரர்னு. அப்படி பெரியவா பக்கத்தில் ஒரு 5 அடி தூரத்தில் உட்காந்துருவார், கூட்டம் இல்லாத சமயம். பெரியவா, நான் என்ன தான் கடல் கடந்து அயல் தேசத்துக்கு போனாலும் நம்ம சம்பிரதாயத்தை விடுறதில்லை பெரியவா. எல்லாமே சரியாக செஞ்சிடுறேன், நம்ம என்னென்ன கடமைகள் இருக்கோ அது எல்லாமே அங்கே பண்ணிடுறேன். அதோடு இல்லாமல் முன்னோர்களுக்கு கூட நான் பிராப்தம்லாம், அதாவது இதெல்லாம் சொல்கிறார், தர்மம்லாம் கரெக்டாக பண்ணுறேன், சிராப்தம்லாம் பண்ணிடுறேன், இங்கேருந்து என்னென்ன பொருட்கள் அங்கே என்னெல்லாம் கிடைக்காதோ அதெல்லாம் இங்கேருந்து வர வச்சு பண்ணிடுறேன் பெரியவா. அதே மாதிரி நான் வர்றப்ப அவர் சொல்லிக்கிட்டே வர்றார், அவரோட பெருமைகளையும் சொல்கிறார். நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவர், வசதியானவர் அப்படிங்கிறதே சொல்கிறார். நான் வர்றப்ப ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் தான் வருவேன், ஏன்னா மற்ற இதிலலாம் வந்தால் ரொம்ப டீசெண்டாக இருக்க மாட்டா, ரொம்ப ஒரு மாதிரி மற்றகமாக நடந்துப்பான், இப்படி சொல்கிறார் அவர், நடந்துப்பாங்க. அதனால் நான் ரொம்ப இது பார்ப்பேன் அப்படின்னதும் பெரியவா ரொம்ப அமைதியாக கேட்டிருந்தாங்களா. சுற்றி இருந்தவங்களுக்குலாம் ஒரு மாதிரி சங்கடம், என்னடா அவர் பெரியவாட்ட எப்படி போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா தம்பட்டை அடிச்சுக்கிறவங்களே முதல்ல யாருக்கும் பிடிக்காதில்ல. அவர் உடனே ரொம்ப ஒரு மாதிரி சொன்னதும் பெரியவா ரொம்ப அமைதியெல்லாம் கேட்டாங்களாம், தர்ப்பணம்லாம் கரெக்டாக கொடுக்குறியா? ஆமாம் பெரியவா, கரெக்டாக கொடுத்துட்றேன், இங்கேருந்து எல்லா சாமானும் வர வச்சு அங்கே கொடுத்துருவேன். ஜாமான்லாம் வருது சரி, வாத்தியார் அப்படின்னா அதாவது மந்திரம் சொல்கிறாங்களே குருக்கள், அவங்க அப்படின்னதும் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் பெரியவா. போன வருஷம் எங்கள் ஆற்று வாத்தியார் இந்த மாதிரி இது சொன்னார், மந்திரம் சொன்னார், அதை நான் ஒரு டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணிட்டேன், அதை கேட்டுட்டு நானே பண்ணிடுறேன் அப்படின்னதும் சரி, டேப் ரெக்கார்டில் ரெடி பண்ணிட்டேன். பித்திருக்கள் வரணுமே அப்படின்னதும், என்ன பெரியவா சொல்கிறீங்க, நான் தான் தர்ப்பணம் கொடுக்குறேன், பித்திருக்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணாமல் எப்படி அப்படின்னதும் அப்போ பெரியவா சொன்னாங்களா, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிட்ருக்கியே. அவர் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெரியவாக்கு தெரிஞ்சால் மற்றவங்களுக்குலாம் சொல்லுவீங்கல்ல, அதனால தான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிவிடுவேன். அப்போ பெரியவா சொன்னாங்களா, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிட்ருக்கியே, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த பாரத கண்டத்தை தாண்டி வேறு எங்கேயுமே பித்திருக்கள் அந்த பிண்டம் வைக்கிறோம் இல்லையா, அந்த எள்ளும் தண்ணியும் பிண்டமும் கொடுக்குறோம்ல, அதை வாங்கிறது இல்லை. இது நம்ம சம்பிரதாயமும் சொல்லுது, சாட்சாத்து நம்ம வேதமும் சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு தூக்கி ஏற்பட்டு. என்ன பெரியவா சொல்கிறீங்க, அப்போ வெளிநாட்டில் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? அவங்க வாங்கலேன்னு தானேப்பா சொல்கிறாங்க அப்படின்னதும் பெரியவா,
தப்பு நடந்துச்சு, நீங்கள் தான் என்னை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணதும் உடனே பெரியவா சொன்னாங்களா, முதல்ல போய் உன்னோட பித்திருக்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. அவங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் மற்ற யார் என்ன அனுகிரகம் பண்ணாலும் அந்த பிராப்தம் உனக்கு வந்து சேரும், இல்லாட்டி அது அத்தனையும் வெட்டியாக போயிடும் அப்படின்னு சொன்னதும் அவர் பயந்துட்டு உடனே சரி பெரியவா உடனே பண்ணிட்டு வந்துடுறேன்னு ஓடி போய் அவங்க ஆற்று வாத்தியாரை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணணும் எல்லாம் முறையாக பண்ணிவிட்டு வந்து பெரியவா மன்னிக்கணும், எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னதும், இல்லைப்பா 3 விஷயத்த விடக்கூடாது. என்ன விடக்கூடாது அப்படின்னா, முதல்ல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தவறாமல் போகணும். குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது போய் நம்ம சாமியை பார்க்கணும். அவர் அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு எல்லாம் நடக்கும். 2வது பித்ரு தர்மம் ஒவ்வொருத்தரும் அமாவாசைக்கு கண்டிப்பாக செய்யணும். 3வது நம்மளோட சம்பிரதாயம், இப்போ நவராத்திரி வருது, பொங்கல் வருது, தீபாவளி வருது, இந்த மாதிரிலாம் வருதில்ல, இதெல்லாம் வந்து நம்ம சம்பிரதாயம். இதெல்லாம் என்ன தான் காசு கொடுத்து இது கொடுத்து நம்ம வெளிநாட்டில் கொண்டாடினாலும் வெளியூரில் கொண்டாடினாலும் நம்ம இடத்துல நம்ம கொண்டாடுற மாதிரி வராது. அப்படி நம்ம கொண்டாடும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆசீர்வாதங்களால், அதாவது நம்ம பெற்றோர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆசீர்வாதத்தாலையும் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தாலையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரும் கஷ்டங்கள் போகும். இதை 3ஐயும் விடக்கூடாது அப்படின்றாங்க. இது உண்மையாக தம்பி அப்படின்னா 100% உண்மை. சரி, நாம் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பித்திருக்களுக்கு வந்து நம்ம இதை கொடுக்கணும்? பித்திருக்களுக்கு கொடுக்கறதால நமக்கு என்ன நடக்கும்? இப்போ அவங்க நம்ம இருந்த வரைக்கும் சாப்பாடு போட்டோம் தம்பி, நல்ல முறையாக பார்த்துக்கிட்டோம், கண்ணுக்கே அவங்க நமக்கு தெரிய மாட்டாங்க. தெரியாத ஒருத்தருக்கு கொடுத்தா இது போகுமா? இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் வரும்? இப்போ அது நமக்கு எப்படி, நம்ம கொடுக்குற அந்த விஷயம் நமக்கு எப்படி திரும்பி வருது? இன்னும் ஒரு சின்ன கதை மட்டும் கேட்டுருங்க, ஏன்னா ரொம்ப கதை வேணான்னு நினச்சேன். ஒரு சின்ன பையன், ரொம்ப அழகான பையன், அவனுக்கு வந்து யாரு கூடயும் விளாட்றது பிடிக்காது. இருந்தாலும் அவன் தனிமையில் இருப்பான். அப்போ வீட்டு பக்கத்தில் தூரத்தில் ஒரு ஆத்தங்கரை, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மரம். சின்ன வயசுலேருந்து அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே அந்த மரம் ஒரு பாதி மரமாக வளர்ந்துருந்தது. இப்போ அவனும் ஒரு 10 வயசு இருக்கான். அந்த மரம் நல்லா வளர்ந்துருச்சு, பூக்குது, காய்க்குது. பார்த்தா அது ஒரு ஆப்பிள் மரம். அவனுக்கு ரொம்ப இஷ்டம் அந்த மரம்னா. போய் நிற்பான். அந்த மரமும் அவனை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். அந்த மரத்து மேலே ஏறுவான், விளையாடுவான், அதோட பழங்களை பறிப்பான், சாப்பிடுவான், நிழலில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ இப்படியே விளையாடுவான். அந்த மரத்துக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். அந்த மரமும் தனிமையாக இருக்குது, இவனும் யாரு கூடயும் விளையாட மாட்டான். அப்படி இருக்கு. கொஞ்ச நாள் இப்படியே சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாக அவன் வரல. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவன் வரான். அவனை பார்த்தது மரத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். வாப்பா, என்னப்பா உன்னை ஆளையே காணோம், என்ன எங்கே போயிட்ட, நான் உன்னை காணும் ரொம்ப தேடினேன், வா என் மேலே ஏறி விளையாடு, நிறைய பழங்கள் இருக்கு பாரு, பறித்து சாப்பிடு அப்படின்னு தான் அவன் கொஞ்சம் கடுமையாக சொன்னான். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. இப்போ நான் அந்த மாதிரி விளையாடவும் முடியாது. எனக்கு விளையாடுறதுக்கு பொம்மைகள்லாம் வாங்கணும், அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா மரம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிச்சு. அதுக்கே கவலைப்படுற, இதான் நிறைய ஆப்பிள் இருக்குது, இந்த ஆப்பிள் எல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில் கொடு, நிறைய பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு உனக்கு வேண்டிய பொம்மைகளை வாங்கிக்கணும். உடனே அவன் விறுவிறுன்னு ஏறுறான். அவன் ஏறுறதுமே அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம், மறுபடியும் ஏறுறானே நம்ம மேலே அப்படின்னு பழங்கள்லாம் பறிக்கிறான். பறிச்சுட்டு போய் சந்தையில் கொடுக்குறான். எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் கிடைக்கிது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவன் தேவையான டாய்ஸ் பொம்மையெல்லாம் வாங்கி அவன் என்ன பண்ணுறான், விளையாடுறான். அப்புறம் அந்த மரத்து பக்கமே போகல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு போனது மரத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ அவன் நல்லா வளர்ந்துருக்கான். ஆள் பார்க்கறதுக்கு ஒரு இளைஞன், மீசெல்லாம் முளைச்சிருக்குது, பார்க்க அழகாக இருக்கான், தோற்றம் பார்க்க சூப்பராக இருக்கான். அவனை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் மரத்துக்கு. வா மகனே, உன்னை ரொம்ப நாளாக காணோம், எங்கே போயிருந்த, ஒரு தடையாவது என்னை வந்து பார்த்துருக்கலாம்லன்னதும் அவன் சொல்கிறான், வா இப்போ உனக்கு டாய்ஸ் வாங்கணுமா, என்னோட ஆப்பிள் பழங்களை பறிச்சுட்டு போய் வாங்கு அப்படின்னு சொல்ல வருது. அது அவனே இல்லை நான் இப்போ ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நான் வளர்ந்துட்டேன், வேலைக்கு போகிறேன், எனக்காக ஒரு வீடு கட்டிக்கணும், அதுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தது. அப்போ மரம் சொல்லிச்சான், ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லா பாரு எவ்வளோ பெரிய மரமாக இருக்கேன், என்னோட கிளைகளை வெட்டிக்க, மரத்தையும் கூட வெட்டிக்கோ, உனக்கு அதை வச்சு வீடு கட்டிக்கலான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆட்களை கூட்டு வந்து மறுநாளே ஒரு 1/2 அடி மண்ணுலேருந்து ஒரு 1/2 அடி 1 அடி விட்டுட்டு அந்த மரத்தை என்ன பண்ணுறான், மொத்தமாகவே வெட்டிடுறான். வெட்டி அந்த கிளைகள்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான், அதை வச்சு மரத்தை இழைச்சி மரத்தாலே ஒரு நல்ல வீடு கட்டிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம் போயிடுச்சு. ஆனால் இந்த மரம் அடிமரம் மட்டும் அங்கங்கே இலைகள் விட்டு துளுத்து ஏதோ பேருக்கு மரம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வருஷம் போய் இப்போ அவன் அந்த மரத்துக்கிட்ட வரான். வந்தவொடனே அந்த மரம் சொல்லிச்சான், வா குழந்தை, எப்படி இருக்க, ஏன் அவன் முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது, முடியெல்லாம் லைட்டாக நரைச்சிருக்குது, பார்க்க ஒரு மாதிரி தோற்றம் ரொம்ப பலகீனமான மாதிரி இருக்குது. அவனை பார்த்தோன்னே ஏன் இப்படி இருக்குன்னதும், இல்லை எனக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், எதுலேயுமே நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, அதனால் ரொம்ப இதாக இருக்கேன், எனக்கு வயசாகிடுச்சு, என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் வயசாகிடுச்சு, எல்லாருமே ஒரு விதத்தில் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, ரொம்ப மனசு வந்து வருத்தமாக இருக்கிறேன், அதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னதும் அப்போ அந்த மரம் சொல்லிச்சேன், மகனே உனக்கு இப்போ ஆறுதலாக நிழல் கொடுக்கறதுக்கு என்கிட்ட கிளைகள் கிடையாது, உன்னை பசியாத்துறதுக்கு என்கிட்ட ஆப்பிள் பழங்கள் கிடையாது, அனுசரணையாக நீ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னா
அதுக்கும் என்கிட்ட எந்த வழியும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். இதோ பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த வேர் வேணும்னா அந்த வேரில் வந்து படுத்துக்கோ. நீ வந்து படுத்தா எனக்கும் சந்தோஷம், உனக்கும் அது ஆறுதல்னா வந்து படுந்ததும் ஆமாம் நான் கூட அதை தான் தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தோட வேரில் போய் படுத்தானான். படுத்தோடனே அந்த மரம் என்ன பண்ணிச்சான், அவனை அப்படியே அரவணைச்சிக்கிச்சான். இப்போ இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணணும். நான் இதை கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே இந்த கதையை படிச்சிருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் ஒரு கதை கேட்குறீங்க, நான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி ஒரு நான் 450 வீடியோ 430 என்னமோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 400 கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு தோராயமாக வச்சுக்கிட்டா கூட நான் 4000 கதைகள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அதில் என்னை ரொம்ப பாதித்த கதை இது. நான் இப்போ சொல்லும் போதே ஒரு இடத்துல நிறுத்தி சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, எனக்கே தொண்டை அடைக்கும் அப்படி ஒரு கதை. அந்த பையன் வந்து ஒரு சுயநலவாதி மாதிரி நமக்கு தெரியும். என்னடா அவன் இவ்வளோ சுயநலத்தோடு நடந்துக்கிறான் அப்படின்னு. உண்மையிலே அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, நாம தான். அந்த மரம் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட பெற்றோர் தான். அவங்க வாழ்கிறதே நமக்காக தான் இருக்கும். என் பையனுக்கு இது பிடிக்கும், அது வேணும், இது வேணும், இப்படி நம்ம பெற்றவங்கன்னா அப்பா அம்மா மட்டும் கிடையாது. இப்போ தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாசமாக நம்மக்கிட்ட இருப்பாங்க. அந்த மரம் மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் கூட நீங்கள் போனீங்கன்னா கூட அன்னைக்கு கூட அவங்களால என்ன முடியும்னு பார்க்குறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், இந்த தர்ப்பணம்ங்கிறது ரொம்ப 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 சின்ன விஷயம். இதை கூட பண்ணாட்டி நாம் வந்து வேறு என்ன பண்ண முடியும், வேறு என்ன பண்ணிட போகிறோம்? இதை நம்ம பண்ணுறோன்னே வச்சுக்குவோம். பண்ணாட்டி என்ன பிரச்சனை வரும், பண்ணால் என்ன சந்தோஷம் வரும்? அந்த ஆப்பிள் மரம் மாதிரி தான். எனக்கு வந்து எங்கள் பாட்டினா ரொம்ப பிடிக்கும். 3 வயசுலேருந்து அவங்க கூட தான் தூங்கணும்னாமா சொன்னாங்க. 3.5 வயசு 4 வயசுக்கு எந்த குழந்தையும் டீ குடிக்காதாமா, நான் வந்து அவங்க கூட விரும்பி டீ குடிப்பேனா, டீ தான் குடிப்பேன். நிறைய வயசு நான் வளர்ந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அப்போ இருந்தே டீ தான் குடிப்பேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் மற்றவங்களாம் பால் குடிப்பாங்க, எங்கள் அப்பா டீ குடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லோரும் பால் காஃபி தான் குடிப்பாங்க. நானும் என் பாட்டி மட்டும் டீ குடிப்போம். இன்னைய வரைக்கும் நான் டீ கப் காலையில் எழுந்து இந்த டம்ளர் எடுக்கிறேன்ல கையில், அப்படி எடுக்கும்போது எங்கள் பாட்டி தான் எனக்கு நினைவு வருவாங்க. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்போம் அந்த அடுப்பங்கரையில். பார்த்தீங்க அப்படின்னா நானும் எங்கள் பாட்டி மட்டும்தான் இருப்போம். அவங்க சாணத்தை கொண்டு வந்து அந்த அடுப்பெல்லாம் மொழிகிட்டு கோலம்லாம் போட்டுட்டு அவங்க அழகாக ஒரு சின்ன பிள்ளையார், அந்த பழக்கெல்லாம் எனக்கு அப்படி தான் வந்துச்சு போல் தெரியல. அந்த சாணத்திலே 2 பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பாலை ஊற்றி டீ போட்டு அந்த பால் காய்ச்சி பொங்கி வருதில்ல, அதை அப்படியே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் டீ போடுவாங்க. போட்டு நானும் அவங்கள மட்டும்தான் ஃபஸ்ட்டு குடிப்போம். அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க எல்லாரும் எந்திரிப்பாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேருமே 4 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருவோம். ஒவ்வொரு நாளும் எனக்கு தோணும் அப்படி. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவங்க இருந்த வரைக்கும் அவ்வளோ பத்திரமா என்னை பார்த்துக்கிட்டாங்க. நான் வளர்ந்து பெரிய ஆளாகி சம்பாதிக்கிறதுக்குள்ளே அவங்க தவறி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி கூட எனக்கு அந்த எண்ணம் வருது. இந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, பித்ருக்கள் அவங்க வந்து மறுபிறவி எடுக்கலைன்னா கூட நாம் அவங்கள நினச்சாலே அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நாம் நினச்சா, நம்ம நினைக்கிறோம்ல, இந்த செகண்ட் நம்ம அவங்கள பற்றி நினைக்கிறோம்ல, அதுக்கே அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். என்னோட பேரன் என்ன நினைக்கிறான், என் பையன் என்ன நினைக்கிறான், என் பொண்ணு நினைக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படுறது நம்மளோட கர்மாவில் இருக்கக்கூடிய வெறும் பெரிய புண்ணியமாக சேர்ந்துடும். நாம் அதை கொடுக்கலன்னா அது நமக்கு வெறும் பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். என்ன பண்ணணும்? பொதுவாக அமாவாசைகளில் நீங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் சொல்கிறது இதை பண்ணுங்க. என்ன அப்படின்னா, ஒரு தட்டு எடுத்துக்கங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு தட்டு தாம்பாளம் என்னமோ ஒன்று எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கிங்க. நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துங்க. பொதுவாக அப்பா அம்மாவுக்கு தான் தர்ப்பணம் கொடுக்கணும். ஒருவேளை அம்மா இல்லாதவங்கன்னா அப்பா தான் கொடுக்கணும். அப்பா இருக்கிற வரைக்கும் பையன் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்ப்பணமும் சிராத்தமும் வேற, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. இறந்த தேதி அப்போ மகனும் தகப்பனுமா உட்காந்து கொடுக்கறதுக்கு பேர் சிராத்தம், வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது, அது வேற. அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணம்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது என்ன அப்படின்னா, ஒரு தாம்பாளத்தை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கையை அப்படி நீட்டிங்கன்னா உங்கள் கட்டவரல் வந்து தெற்கு பக்கம் சவுத் சைடு நீட்டினாவில் இருக்கும். இப்படி கையை நீட்டி அதில் ஒரு 4-5 கருப்பு எல்லை வச்சுக்கிட்டு கிழக்கு முகம் பார்த்து உட்காந்துக்கிறீங்க இல்லையா? அப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் வழியாக நீங்கள் இப்படி உங்கள் கையை இப்படி லைட்டாக சாய்ச்சி பிடிச்சிங்கன்னா அந்த எள் இருக்கும். அந்த எள்ளில் தண்ணியை ஊற்றிங்கன்னா அந்த எள்ளும் தண்ணியும் கலந்தது உங்கள் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரல் வழியாகவும் அப்படியே அந்த கேப் வழியாக கீழே இருக்கிற தாம்பாளத்தில் ஊற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் தர்ப்பணம். இதை என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்கள் முன்னோர்கள் யாரோ அவங்க பேரை சொல்லி, உதாரணத்துக்கு ஒருத்தரோட பேர் இப்போ வந்து கார்த்திக்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களுக்கு அப்பாவாவோ ஏதோ ஒரு முறை வருத்தாங்கன்னா அவங்க அந்த பேரை சொல்லி தர்ப்பயாமே அப்படின்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். இந்த தாம்பாளத்தில் ஊற்றுன அந்த எள்ளியும் தண்ணியும் கால்படாத இடம் இல்லை ஆற்றுலையோ குளத்துலையோ ஊற்றிருங்க. எந்த காரணம் கொண்டு அது முளைக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பொதுவாக முளைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன் இதுக்கு அப்படின்னு தெரில. அதனால் அந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ ஊற்றுங்க. இல்லைன்னா ஒரு பாறைகள் மேலே இது மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா, ஏன்னா மண்ணில் எள்ளும் தண்ணி ஊற்றுதுன்னா முளைச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி நடக்காமல் மட்டும் பார்த்து இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து விரதமாக இதை எப்போ செய்யணும் அப்படின்னா, காலையில் சூரிய உதயமானதுலேருந்து
12 மணி வரைக்கும் உச்சி காலம் வரைக்கும் செய்கிறது சிறப்பு. அதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு கிடையாது. இறங்கு சூரியன்னா பொதுவாக செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இதை மட்டும் பண்ணால் போதும். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பெண் சாபம், உங்களுக்கு திருமண தடை, குழந்தை பாக்கியம் இதை போக்கும். இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இது மட்டும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இலை போட்டு உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் காலையிலேருந்து அந்த தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, விரதமாக இருந்தால். அப்போ உங்கள் முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அசைவத்தை தவிர வேற என்ன, ஏன்னா அமாவாசை அன்னைக்கு அசைவம் படைக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. மறுநாள் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இந்த இலையில நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது. இப்போ எங்கள் பாட்டிக்கு டீ ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வீட்டில் எப்போ சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு டீயும், அவங்க கிராம்பு, இந்த பல்லுக்கு அவங்க கிராம்பு வைக்கிற பழக்கம் இருக்குது. அதை அவங்க எப்போவுமே கையில் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பதார்த்தங்களை செஞ்சு வச்சு நீங்கள் மத்தியானம் வீட்டில், இப்போ நீங்கள் இல்லை வீட்டில் இருக்க யாராவது பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம். உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவோ யார் வேணால் விரதம் பண்ணலாம். விரதம் பண்ணி காக்கைக்கு கொஞ்சமாக சாதம் வச்சுட்டு அந்த சாப்பாடை நீங்கள் சாயந்தரம் தான் சாப்பிட முடியும். வேறு வேலையாக போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாயந்தரம் ஆனால் நீங்கள் சாப்பிட்டா இல்லை வேறு யாரும் சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, சாப்பிட்டா போதும். இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னா இதுக்கு மேலே தான் விஷயமே இருக்குது. இப்போ இந்த ரெண்டையுமே பண்ண முடியாதவங்க இருப்பாங்க. யார் பண்ண முடியாமல் இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்க, இல்லை பண்ண முடியாத சூழ்நிலை, ஏதோ அலுவலக வேலையாக நாளாக எங்கேயோ போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டவங்க, இல்லை வேற ஒரு இடத்துல இருக்கிறவங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டையுமே பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? இதுதான் முக்கியமான விஷயம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, இதை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது கோயில் போக முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு கோவில் இருந்தது அப்படின்னா, இப்போ முன்னோர்கள் உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னா, அப்பா அம்மா இல்லாதவங்க தான் இதை பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பேரம்பேத்தியாக இருந்தால் கூட முதல்ல சொன்ன 2 பண்ண முடியாது. ஆனால் 3ஆவதாக இப்போ சொல்கிறது தாராளமாக பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோவில் போங்க. ஏதாவது ஒரு கோவில், சிவன் கோவிலாக இருந்தால் ரொம்ப நல்லது, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் நல்லது. அது இல்லாமல் மற்ற எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம். போய் அவங்க 2 பேர், இப்போ உங்கள் தாத்தா பாட்டி நல்லா இருக்கணும், அவங்களோட ஆன்மா அவருக்கு தேவையான எல்லாம் கிடைக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பித்தர்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்களே கோவில் போய் 2 விளக்கு உங்கள் தாத்தாவுக்கு பாட்டிக்கு, இப்போ 3ஆவதாக ஒரு விளக்கு உங்களுக்காக, இப்படி 3 அகல் விளக்கு. சாமிக்கிட்டேயே ஏற்றணும்னு அவசியம் இல்லை. சாமி நேராக கருவறையில் இருக்கவர் தான் சாமி. கோயில் உள்ள மற்ற எங்கேயும் சாமி இல்லைன்னு நினைக்காதீங்க. உலகத்திலேயே மகா முட்டாள்தனமான விஷயம் அதுதான். நிறைய பேர் வழியில் போக கூட வாசல் இல்லாமல் வாசல்லே ஏற்றி வச்சுட்டு இருப்பான், சாமி அப்போ தான் அந்த தீபத்தை பார்ப்பாருன்னு. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் சாமி இருக்கார். ஆகச்சிறந்த முட்டாள்தனம் என்ன தெரியுமா? கருவறைக்கு நேராக உள்ளே இருக்கிறவர் மட்டும்தான் சாமின்னு நம்புறது. அப்போ கருவறையில் இருக்கிற சாமி இல்லையான்னு நான் சொல்ல வரல. அப்போ அவர் மட்டும்தான் பார்ப்பார், அப்படி கிடையாது. கோவில்னு போயிட்டீங்கனாலே அங்கே அந்த செகண்ட் நீங்கள் உள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் சாமி இருக்கிறார். கோவிலில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? கோவில் போனால் திருப்தி இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ கோவிலில் எந்த மூலையில் தீபம் ஏற்றினாலும் இறைவனுக்கு ஏற்றப்பட்டது தான். அதுக்காக அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் ஏற்றுங்க. கோவிலுக்கு கட்டாயம் போக முடியல அப்படின்னா வீட்லேயே கூட இதை செய்யுங்க. இப்படி 3 4 பேர்னா 4, 5 பேர்னா 5 பேர், நீங்கள் யார் வேணால் ஏற்றலாம். அப்பா ஏற்றலாம், அம்மா ஏற்றலாம், அண்ணன் தம்பி யார் வேணால் ஏற்றலாம். ஏற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, பித்ரு தேவதைகளே, நல்லா கவனிச்சிங்க, இது ரொம்ப முக்கியம். பித்ரு தேவதைகளே, எங்கள் முன்னோர்கள், அவங்க பேர் தெரிஞ்சுது அப்படின்னா பேரை சொல்லி, எங்கள் தாத்தாவோட அம்மா அப்பா என்ன இருக்காங்களோ அவங்கெல்லாம் பேரெல்லாம் சொல்லி, இவங்கெல்லாம் மறுபிறவி எடுக்காமல் இருந்தாங்கன்னா, ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா, திரும்ப சொல்லி காட்டுற பாருங்க. பித்ரு தேவதைகளே, எங்கள் தாத்தா இன்னார் அவர் பேரை சொல்லி, ஒரு வேளை அவர் மறுபிறவி எடுக்காமல் இருந்தாலோ, இல்லை மறுபிறவி எடுக்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ, நான் ஏற்றுற இந்த தீபத்தின் பலனா என்ன? தீபம் ஏற்றினா என்ன பலன் கிடச்சிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பழமையான சிவன் கோவிலில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்களாம். அந்த விளக்கு திரி எரிஞ்சிக்கிட்டே உள்ளே போகுது. இப்போ அது வழியாக இறைய எடுத்துகிட்டு போனால் ஒரு எலி என்ன பண்ணுது, அந்த திரி மேலே அதோட வால் பட்டுறது. பட்ட உடனே சுடும் இல்லையா? சுட்ட உடனே அந்த சுட்ட வேகத்துக்கு திரி அந்த வாழை வேகமாக இழுத்த உடனே உள்ளே போயிட்டு இந்த திரி டக்குன்னு மேலே வந்துடுது. இது பலனா அதுக்கு அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தி, யாரு நம்ம திருவோணம் கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மகாபலி சக்கரவர்த்தியாக பிறப்பெடுத்துதான் அந்த எலி. அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருந்த உள்ளே போன ஒரு திரியை தூண்டி விட்டாலே இவ்வளோ பலன் உண்டு அப்படின்னா, நீங்கள் கோவிலில் போய் ஒரு விளக்கே ஏற்றுனீங்க அப்படின்னா எவ்வளோ பலன் கிடைக்கும்? அப்போ ஒரு வேளை விளக்கேற்றுற சூழ்நிலை இல்லைன்னா நல்லெண்ணெயோ நெய்யோ அங்கே என்ன வாங்கிக்கிறாங்களோ அதை ஊற்றிட்டு கூட நீங்கள் இதை சொல்லலாம்.
சொல்லி அவங்களுக்கு இந்த தீபத்தின் பலன் போய் சேரணும். அந்த புண்ணிய பலனால் அவங்களுக்கு இருக்கிற நிலை மாறி நல்ல நிலையாக மாறணும். அதே மாதிரி பிறவி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த புண்ணிய பலனால் அவங்க வாழ்க்கை ரொம்ப மேன்மை அடையட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்க. அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே, இப்போ நம்ம ஒரு தீபம் போட்டோம்ல, இந்த தீபத்துக்கு எந்த கோவிலில் தீபம் ஏற்றினாலும் தீபம் ஏற்றுறது பெரும் புண்ணியம். அந்த புண்ணிய பலன் முதல்ல உங்களுக்கு வரும். நீ ஏற்றின தீபத்தின் வழியாக அவங்களுக்கு அந்த புண்ணிய பலன் போய் சேரும். இதில் இன்னொரு கணக்கு வேறு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்திலேருந்து நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம் எள்ளு தண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அதை வாங்கிறதுக்காக வருவாங்களாம். அதை வாங்கிட்டு திரும்பி போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப இருள் சூழ்ந்து இருக்குமா. அவங்களுக்கு அப்போ வெளிச்சம் தெரியாதாமா. நான் ஏற்றுற இந்த ஒரு தீபம் மாலை நேரத்தில் யார் வேணால் ஏற்றலாம். அப்படி ஏற்றுற தீபம் அவங்களுக்கு அவங்க பித்ருலோகம் போய் சேர்ற வரைக்கும் ஒளி வீசிக்கிட்டே இருக்குமா. அது பலனா யார் ஏற்றுனாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா. நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்திட்டே போவாங்களாம். நம்ம பாட்டி இருந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருள், இப்போ வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்குன்னா வாங்கி கொடுத்தோம்னா என் பேரன் வாங்கி கொடுத்தான்னு 10 நாளைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் பாட்டிக்கு நான் ஒரு சேலை எடுத்து கொடுத்தேன். அவங்களுக்கு நூல் சேலைனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நாங்கள் இருக்கிற ஊரில். ஒரு தடவை எடுத்து கொடுத்தேன். கிட்டத்தட்ட அவங்க ஒரு மாசத்துல 10 தடவை அதை கட்டுவாங்க. அதுவும் வரவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க, இது என் பேரன் எடுத்து கொடுத்தான், என் பேரன் எடுத்து கொடுத்தான், என் பேரன் எடுத்து கொடுத்தான். அப்படி சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி உங்களை சந்தோஷப்பட்டு நம்மளை வாழ்த்துவாங்களாம். அப்படி நம்ம வாழ்த்துறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரும் கஷ்டங்களை போக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு அன்னதானத்தை மட்டும் தவிர்க்காதீங்க. உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்து என் முன்னோர்களுக்கு இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்த புண்ணியம் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த நொடியே தீரும். ஏன்னா அமாவாசையில் கொடுக்குற அந்த அன்னதானத்துக்கு நாம் 100 நாள் அன்னதானம் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதை அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த தர்ப்பணம் பண்ணிட்டு கொடுக்குறோம் பாருங்க, அன்னதானம், அதுக்கு உண்டு. அப்படி ஒரு சிறப்பு. 100 பேருக்கு சாப்பாடு 100 நாள் போட்டால் எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டாலே புண்ணிய பலன் அவ்வளோ இருக்கும். 100 நாள் 100 பேருக்கு போட்ட மாதிரினா எவ்வளோ இருக்கும். அது பலனா உங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை இருந்தால் போகும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் போகும், செல்வத்தில் தான் பிரச்சனைனா அது தீரும், பணம் தான் பிரச்சனைனா பணப்பிரச்சனை வட்டாத பண செல்வம் கொடுக்கும். இது கொடுக்குமான்னா நீங்கள் வேணால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு நான் சொன்னதில் எதில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிய காசு தேவைப்படாது. மனசும் நேரமும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பெரியவா இப்படி பண்ணால் இது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பெரியவா வாக்கு ஒரு நாளும் பொய்யாவது. நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தின் காலகாலமாக இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு நாளும் இது உங்களுக்கு நல்லது பண்ணாமல் போகாது. நிச்சயமாக நம்பி பண்ணுங்க. வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயத்தை உங்களுக்கு நடத்தி காட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.